விமன் டேபிள நம்ம வந்து இருந்து மாறுறோம். சேலத்தை பொறுத்தவரையிலும் விமன் டேபிள் வந்து அதுக்கப்புறம் டேபிள்ஸ் கன்வெர்ட் ஆச்சு. விமன் என்டர்பிரினர் வந்து அதிகமாக வரதுக்கான ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் எடுத்து யார் அப்படின்னா அது வந்து அபியா மேடம் தான். 3.0 சார்ட்டர் சேர்மன் 1-2 டேபிளாக வரும்போது எக்ஸ்க்ளூசிவாக லேடிஸ்க்கு வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு எப்படி நான் வந்து மாலதி மேடம் சொன்னேன், ரூபா மேடம் சொன்னோம், இதெல்லாம் அடுத்தடுத்து வந்தீங்க. அது மாதிரி இந்த டேபிளுக்கெல்லாம் ஒரு முன் உதாரணமாக முதல் டேபிள் வந்து சேர்மன் யார் அப்படின்னா அபியா சொன்னா நவ் ப்ளீஸ் ஹெட் கோச் அவங்களுடைய டெடிகேஷன். அதில் வந்து சார்ட்டர் நம்பர் வந்து வைஸ் சேர்மனா மேடம் சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ டேபிள் ஒன்று மட்டும் கிடையாது, 1, 2, 3 அப்படின்னு ரொம்ப பெருசாகிறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் லேடி. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஜோன் சார். ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் சார் சொல்றதே தான் நானும் சொல்ல வந்தேன். நாங்கள் உட்காந்துட்டு தான் நான் அதை ரியலைஸ் பண்ணேன். நாங்கள் ஃபர்ஸ்ட் கொரோனா சமயத்தில் நாங்கள் 2020 ஆரம்பிச்சது தான் லேடிஸ் டேபிள். அப்போ என்னோட ஹெட் டேபிளில் நான் சார்ட்டர் சேர்மனாக இருக்கும்போது லாவண்யா, குணசீலா எல்லாருமே வந்து ஹெட்னிக்கு வந்து ஒரு டேபிளையும் கோச்சாக இருக்கிற போது ரொம்ப அதை தான் நான் உட்காந்து திங்க் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா எவ்வளோ சேலஞ்சஸ் நம்ம சேலத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கும் போது கூட இந்த டேபிள் இன்னைக்கு அழகா வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டலில் வந்து 150th வீக் செலிப்ரேட் பண்ணுற லாவண்யாக்கு என்னோட வாழ்த்துக்கள். என்னோட போலீஸ் பிரசிடென்ட் ஐதீஸ்வரி, ரூபா, சரண்யா எல்லாருமே வந்து ஒரு எக்ஸலண்ட்டாக நீங்கள் வந்து இந்த டேபிளை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கீங்க. என்னோட பிரசிடென்ட் ஸ்வாதி பிரியா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னோட பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப பழைய, ஏன்னா நான் இப்போ வந்து உமன் டேபிளை விட்டுட்டு நான் வந்து இப்போ லைவ் டேபிளில் போயிட்டேன் விர்ச்சுவலில். எனக்கு ரொம்ப அதை மிஸ் பண்ணுறேன்னு நான் ஃபீல் பண்ணேன். இன்னைக்கு வந்து இதை பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா என்னை சுற்றி எப்பயுமே லேடிஸ்னாவோட ட்ராவல் ஆகிட்டே இருக்கு. இப்போ நான் வந்து 9.0 ஒரு ஜென்ஸோட ட்ராவல் ஆகிறது ஒரு தனி இதுதான். இருந்தாலுமே எக்ஸலண்ட்டாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. 6.0 உங்களோட ஸ்டார்டிங்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த 150th வீக் வரைக்குமே உங்களோட எக்ஸ்போ, உங்களுடைய ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்குது. ஏன்னா நாம் ஆல்ரெடி பண்ணினதை விட டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு வேற ஒன்றும் இல்லை, லாவண்யா ஒரு ட்ரெயினர். ஸோ ஐகானிக் ட்ரெயினர் வந்து எதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுப்பாங்க அந்த டேபிளுக்கு. ஸோ நீங்கள் எல்லாருமே ஒரு லக்கி அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னா லாவண்யா வந்து ஜோனுக்கே ஒரு ஃபேக்கல்ட்டியாக போய் ட்ரெயின் பண்ணுற ஆளு உங்கள் டேபிள் ஒரு கோச்சாக இருக்கும் போது இன்னும் உங்களுக்கு நிறைய அப்கமிங்ல நிறைய அப்டேட் வந்து அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. கண்டிப்பா நீங்க எல்லாருமே ஒரு லக்கி பர்சன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் செயல் அட்டன் பண்ண என்னோட ஃபேக்கல்ட்டி அவங்க. ஸோ அந்த அளவுக்கு நானே நிறைய விஷயத்த அவங்ககிட்ட லேர்ன் பண்ணியிருக்கிறேன். அவங்க வந்து உங்க டேபிள்ல கோச்சா இருக்கும் போது நீங்க நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணிக்கலாம். நம்ம சேர்மன்ஸ், ஜோன் சேர்மன் சொன்ன மாதிரி வந்து நம்ம ஜேகாம்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு பெரிய ஒரு பேக் போன் வந்து ஜேசிஐ அப்படிங்கிற ஒரு பேக் போன் நம்ம பின்னாடி இருக்கு. ஸோ நீங்க வந்து இந்தியா ஃபுல்லா அழகா உங்களோட பிசினஸை எடுத்துட்டு போகலாம். நான் விர்ச்சுவல் இருக்கும்போது நிறைய விஷயம் எனக்கு தெரியாது. பட் நான் வந்து சேலத்துக்குள்ளே தான் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். எப்போ ஒரு லைவ் டேபிள் நான் ட்ராவல் ஆகும்போது அப்போ என்னோட வந்து 9.0 இன்னைக்கு வந்து C2C சேர்மன் சொன்ன மாதிரி எப்போ C2C மேம் எந்த இந்த மந்த் ஃபர்ஸ்ட்லேயே பிளான் பண்ணுவாங்க எங்கள் பார்ட்னர்ஸ், எங்க மேம் C2C போகிறோம் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்னா அடுத்தடுத்த ஊர்ல போய் பிசினஸை வந்து எக்ஸ்போர்ட் அடுத்த ஊர்ல போய் நம்ம எப்படி வந்து டெவலப் பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாது, சேம் கேட்டகரியில இருக்கிறவங்கிட்ட இருந்து நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணிக்கலாம். நம்ம அவங்க என்னெல்லாம் கரெக்டா செய்யறாங்க, என்னெல்லாம் தப்பு செய்யறாங்க, அதை நாம மாத்திக்கிறதுக்கும் லேர்ன் பண்றதுக்கும் நிறைய விஷயம் இருக்கு. அது எல்லாமே வந்து நாங்க இப்பதான் நாங்க பார்க்க ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு, கத்துக்கிட்டோம். ஒரே லாவண்யா எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லிட்டே இருப்பாங்க, எங்களுக்கு வந்து C2C வந்து பிளான் பண்ணுங்க அப்படின்ட்டு. நான் இந்த இடத்துல ஹாப்பியா ஒரு விஷயத்த அனௌன்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நாங்கள் வந்து ஜேகாம் 3.0 வந்து நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு C2Cக்கு எப்பயுமே நாங்கள் சப்போர்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அது ஒன்லி விர்ச்சுவல் டேபிள், ஒன்லி ஃபார் உமன்ஸ் தான் அந்த டேபிளில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக நாங்கள் 3.0 உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் எங்களுக்கு 6.0 என்றைக்குமே எங்கள் டேபிளுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு நான் இந்த இடத்துல கோச்சா கேட்குறேன். ஹெட் கோச்சோட கோச்சா நான் கேட்டுக்கிறேன். ஜோன் சேர்மன் நீங்கள் என்ன மேடம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பாரு. சரி, எனிவே சேலத்துல நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்மளுடைய எஃபர்ட்டை போடுவோம். நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்ம பிசினஸ்ல ஜெயிப்போம் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன், கேட்கிறேன். அது இல்லாம நிறைய பேர் இன்னைக்கு வந்து பார்க்கும்போது புதுசா நிறைய பேர் இங்க வந்திருக்கீங்க. ஸோ ஜேகாம் அப்படின்னா என்னன்னே சொல்லியிருப்பாங்க, பிசினஸ்க்காக வந்திருப்பீங்க. ஆனா இங்க ஃபுல்லி நம்ம நிறைய ரெஃபரல் கொடுத்து நிறைய பிசினஸ் எடுக்கிறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்க இருக்கு. நீங்க வந்து இந்தியா ஃபுல்லா நீங்க எங்க வேணாலும் உங்க பிசினஸ் அழகா எடுக்கலாம், உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து உங்களை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு நிறைய வந்து யூஸா இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு தடவை சொல்லுவேன், நம்மளுக்கு பின்னாடி ஜேசிஐ இருக்கு, பெரிய சப்போர்ட் இருக்காங்க அப்படின்ட்டு. நிறைய பிசினஸ் ஃபோரம்ல வெறும் பிசினஸ் ஃபோரம் மட்டும் தான் இருக்கும். ஆனா இங்க பின்னாடி ஒரு ஆர்கனைசேஷனே இருக்கு. 100 வருஷமான ஆர்கனைசேஷன் நம்மளுக்கு பேக் போனா இருக்கும் போது நீங்க எங்க போய் ஐ எம் ஜேசி, ஐ எம் ஜேகாம் அப்படின்னு நீங்க கேட்கும் போது அதுக்கான இன்னைக்கு லேர்னிங் வீக் அழகா வந்து கெஸ்ட்டை வர வச்சு உங்களுக்கு 150th வீக்ல ஒரு 4 நாலேஜை வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு வாரமும் வந்து ஒரு விஷயத்த நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. நீங்க ஏனோ பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா மந்த்லி ஃபர்ஸ்ட் மந்தே நம்ம என்ன பண்ண போறோம், growth கால்ல வந்து நம்ம growth வந்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ண போறோம். அடுத்த வாரம் அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது ஏதாவது ஒரு சேலஞ்சை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். அதை நம்ம அழகாவே சொல்யூஷன் வீக்ல நம்ம என்ன அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றோம் அப்படின்னு நம்ம பார்ட்னர்ஸ்க்கே கேட்கும் போது எல்லாருமே வந்து ஒரு 10 பேரை வச்சு அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவங்க இது பண்ணுவாங்க. அவங்களோட ஐடியாஸை நம்ம
வாங்கி போய் நம்மளே நம்ம பிசினஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். லேர்னிங் வீக்ல நம்ம நிறைய சீஃப் கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் அவங்களோட இதை கேட்டு நம்ம அடுத்தது இது பண்ணிக்கலாம். அடுத்தது C2C. நம்ம ஃபோரம்ல ஜெய்காம்ல இருக்கிற பெரிய பொக்கிஷமே நான் ஒரு தடவையும் சொல்றது என்னன்னா C2C தான். ஏன்னா நாம போய் நம்மளுக்குள்ளாரே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், அப்படியே செட் ஆஃப் பீப்புள் வந்து இன்னொரு டேபிளோ இன்னொரு ஆர்கனைசேஷனோ ஒரு இடத்துக்கு நம்ம டிராவல் ஆகும்போது அங்க இருக்கிற கல்ச்சர்ல இருந்து பிசினஸ்ல இருந்து நிறைய விஷயத்த நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். அது நம்மளுக்கு வந்து இந்த ஜேகா மட்டும் தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குது. அந்த C2Cயும் நீங்க வந்து ஃபியூச்சர்ல நிறைய ஊருக்கு நீங்க டிராவல் ஆகணும், நிறைய பிசினஸ் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த ஃபோர்த் வீக்கும் நீங்க அழகா பண்ணணும். உங்களோட எனக்கு ஒரு ஆசை என்னன்னா கோச் நம்ம வந்து ஸ்டார் டேபிள் ஆகி ஃபுல் ஹவுஸா வரணும். எனக்கு ஆசை இந்த 2 மாசத்துக்குள்ளாரே நீங்க என்ன 150th வீக் ஸோ எல்லாருமே நீங்க வந்து ஸ்டார் டேபிளா என்னைக்குமே 6.0 ஸ்டார் டேபிள் தான். அந்த கெத்தை நீங்க என்னைக்குமே விட்டு கொடுக்க கூடாது. ஸோ அதை நீங்க பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு வருஷமும் நீங்க பண்ற அந்த எக்ஸ்போல உங்களோட வளர்ச்சி உங்களுக்கே தெரியாம நீங்க மேல மேல ஏறிட்டு போறது உங்களுக்கு தெரியல. ஏன்னா அது இன்னைக்கு தெரியாது அதோட வளர்ச்சி. நீங்க எவ்வளவு எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்கீங்க, உங்களை பார்த்து இன்னைக்கு நிறைய பேர் அந்த இதை ஃபார்மேட்டா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ நீங்க ஒரு உதாரணமா இருக்கீங்க. நான் ஒரு தடவை பார்க்கும்போது ஒரு பிரமிப்பா பார்ப்பேன் 6.0. இன்னைக்கு கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி லாவண்யா ஃபிளையர் போட்டுருந்தபோது என்னன்னதோ நிறைய போட்டிருக்காங்க, என்னடான்னு ஒன்றும் நான் தேடி பார்த்தேன். ஸோ எக்ஸலண்டா இருந்துச்சு. ஒரு செலிப்ரேஷன் கூட எப்படி பண்ணலாங்கிறத அழகா நீங்க பிளான் பண்ணியிருக்கீங்க. எல்லாரும் சரி, ஹெட் டேபிளும் சரி, மெயினா உங்களுக்கு பேக் போனா உங்க சேர்மேன், சார்ட்டர் சேர்மேன், ஐபிசி எல்லாருமே பெரிய டீம், ஒரு ஃபேமிலியா நீங்க இருக்கீங்க. என்னைக்குமே ஒரு நம்ம கஸ்டமரே நம்ம வந்து ஃபேமிலியா ஆத்மாத்மா பண்ணும்போது அந்த கிளைண்ட் வந்து நம்மளை விட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க. அதே மாதிரி தான் உங்க டேபிளுமே ஒரு ஃபேமிலியா இருக்கீங்க. கண்டிப்பா நீங்க எல்லாருமே அடுத்த லெவலுக்கு உங்க பிசினஸ்ல அச்சீவ் பண்ணுவீங்க. அதுக்கு ஜேசி ஜேகம் பக்கபலமா இருக்கும். உங்களோட எஃபர்ட்டை போடுறது எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் பிரசன்டேஷன் கொடுக்குற அதே எனர்ஜியில நீங்க பேசுங்க. அதே பிசினஸ் தான், அதே ப்ராடக்ட் தான், பட் எனர்ஜி மட்டும் எங்கேயுமே குறையாம பேசி உங்க பிசினஸ் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போங்க. என்னோட வாழ்த்துக்கள் டு டீம் என்டையர் 6.0 டீமுக்கு. ஸோ நிறைய நீங்க இன்னும் வளரணும், நிறைய மில்லினியரா ஆகணும் அப்படிங்கறத என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.